இனிமேல் நீங்களும் உங்களோட வீட்டில் இதே மாதிரி சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக ரோஸ் மில்க் கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். உங்களோட கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான வீடியோஸு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம 1/2 kg கேக்கு தான் எப்படி பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 எக் எடுத்துருக்கிறேன். இதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும் எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துக்கிறேன். அது வந்து 170 கிராம் போல் நான் எடுத்துக்கிறேன். 1/2 kgக்கு 170 கிராம். இதுவே உங்களுக்கு நிறைய இப்போ 1 kg பண்ணுறீங்கன்னா இதோட டபுளாக எடுத்துக்கோங்க. சுகர் பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஜார் வந்து நான் சுகர் பவுட்ரு பண்ணுறதுக்காகவே வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்குது. கரெக்டாக மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான உங்களுக்கு கேக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம இதை மாதிரி பவுடர் பண்ண சுகர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே எக்கில் வந்து நம்ம மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி தான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே ஒன் பை ஒன்னாக போடுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 எக் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ். நான் வந்து இந்த புஷ் பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு பவுலில் நான் மாற்றிட்டு அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறது இந்த ஹனி தான். இந்த ஹனி பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருமே ஆட் பண்ண மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சாஃப்ட் கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டீஸ்பூன் போல் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். இதை நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூடயே நான் ஆட் பண்ணி ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட் ஸ்கேலுக்கு மேலே வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதுக்கே மேலே நான் வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து டேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ளார் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளார் பார்த்திங்க அப்படின்னா 170 கிராம் மாதிரி நம்ம ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரு அப்புறம் சுகர் எல்லாம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா நான் 170 கிராம் மாதிரி நான் கரெக்டாக எடுத்துருக்கிறேன். ஸோ அளவுகள் எல்லாமே மிஸ் ஆகாதம கரெக்டாக இதில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லோரும் கப் மெஷர்மெண்ட்டு கேட்பீங்க. பட் இந்த கிராம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஆகும்போது அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் மேக்ஸிமம் கிராம் மெஷர்மெண்ட்டே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மாதிரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் ஹனி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பவுடர் எடுக்கும்போது நல்லா நிரப்பாக எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பேக்கிங் சோடா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்சு மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணாட்டியும் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஒரு பிஞ்சுனா ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிஞ்சு ஆட் பண்ணுறோமோ சேம் அதே அளவுக்கு தான் நம்ம பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறோம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா சலிச்சு வச்சுருக்கலாம். இந்த சலிச்சு வச்சிரும் அப்படின்னா 2-3 டைம் எல்லாம் சலிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் நல்லா வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ எல்லாமே நம்ம எடுத்து வச்சு அதுக்கப்புறமா என்னன்னா 1/4 கப்பு மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு மாதிரி நம்ம பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஆயில் 1/4 கப்பு. இந்த ரெண்டுமே கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதே டைமில் நீங்கள் டின்னில் வந்து பட்டர் பேப்பர் எல்லாமே போட்டு நீங்கள் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா ஈரமே இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்காக எடுத்து நான் எக்கு யோக்கு மட்டும் தனியாக வச்சுட்டு எக்கு விட்டு எல்லாமே ஒரு இதில் செப்பரேட்டாக இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக பீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சாஃப்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 1 பை 1 எக் யோக்கு தனியாக எக் ஒயிட் தனியாக அந்த மாதிரி நான் வந்து செப்பரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே செப்பரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பீட்ரு எடுத்து நம்ம
நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா ஒயிட் கலர் வரது வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவே உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக எக் ஒயிட்டு எக் யோக்கு ரெண்டுமே சேர்த்து போட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே பீட் ஆகி கிடைக்கும். நம்ம வந்து ஹேண்ட் மிக்சர் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிக்கிறேன். இது நல்லா பீட் ஆனாலுமே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகரு, அது அவ்வளோத்தையுமே தட்டிட்டு அதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் தட்டும்போது பார்த்திங்கன்னா பீட்டரை வந்து ஒரு ஸ்பீடு வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு தட்டிடணும். அதுக்கப்புறம் அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 by 1 வந்து எக் யோக் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்டிக் பீக்காக வரதுக்கு வரைக்கும் நமக்கு அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அந்த வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா பீட் ஆனது நல்லா மிக்ஸ் ஆகி பீட் ஆனதுமே நம்ம ஆல்ரெடி ஹனி அண்டு வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதிலேயே போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஹனியும் வெனிலா எசன்ஸ் போடும்போது எக்கோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக வராது. ஸோ ஹனி அண்டு இதை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பால் இருக்கு இல்லையா, இந்த பாலில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நான் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டைகரோட ரோஸ் எசன்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன். நான் இது வந்து உங்களுக்கு காமிச்சது ஒழுங்காக சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஆயில் வந்து இந்த பேட்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஊற்றிட்டு ரொம்ப எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும், ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஸோ ஆயிலை வச்சு நல்ல ஸ்லோவாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்டரையும் இந்த மாவையும் கொஞ்சம் இந்த மாவையும் அதுக்கப்புறம் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாவு, அதுக்கப்புறம் அந்த பால், அதுக்கப்புறம் மாவு பால், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு தேவைக்கான அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மாவும் அந்த எக் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் எசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7 to 8 ட்ராப்ஸ் வரைக்கும் நீங்கள் 1/2 kgக்கு ஊற்றுனீங்கன்னா அது கலர் வரும். நமக்கு இந்த கலர் வரும்போதே ஓரளவுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 8 ட்ராப்ஸ் மாதிரி ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து போர் பண்ணிவிட்டு ட்ரேயில் நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணிவிட்டு ஓவனில் பார்த்திங்க அப்படின்னா 160 டிகிரிஸில் இன்றைக்கி நான் வந்து பேக் பண்ணுறேன். 160 டிகிரியில் 30 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக ஒரு 30 மினிட்ஸ் கழிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நமக்கு பேக் ஆகி இருந்துச்சு. 30 மினிட்ஸ் முடிஞ்சதுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அது நம்ம டூத் பிக் வச்சு உள்ளாடி குத்தி பார்த்தோன்னா எதுவுமே ஒட்டாமல் நமக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு பட்டர் பேப்பரில் ஒட்டாமலே வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த அழகாக இது சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க, அப்போ நீட்டாக உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து பொங்கி வந்திருக்கு, எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா, நம்ம பண்ணுற ரெசிபிஸ் எதுவுமே கிராக் எதுவுமே வராது. ஸோ இதே ரெசிபியை இது மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு வரும் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காச்சும் டீ கேக் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம கொரியர் போட்டு விட்டுறலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சாப்பிட்டுட்டே அல்வா துண்டு மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரௌனிஸ், பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீ கேக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் 2 டேஸில் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுவேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. லைட்டாக தொட்டாலே பிஞ்சு வர்றது மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.